நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/4/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று அதிகாலை 1:16 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:06 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று காலை 6:05 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 2:06 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:06 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். எதிரிகள் இடமாறி போகின்ற சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரம் செய்ய கூடுதல் அளவில் பணிபுரிவீர்கள். தாராள பணவரவு இருக்கும். இன்று மனைவி விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். உற்றார் உறவுகளுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக குறையுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். அனுகூலமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். கொடுக்கல் வாங்கல்களையும் சற்று கவனமுடன் செயல்பட்டால் சிறப்பான லாபங்கள் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மன சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். வெற்றி பெறும் வரை அமைதி காணுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பாடங்களை மட்டும் நன்கு படியுங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியாக இருக்க கொடுங்க. உங்களுடைய தனித்திறமை என்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டும். சக நண்பர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பரணி, இன்று வராமல் நின்ற பணம் வர கொடுங்க. உற்றார் உறவுகள் வகையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியுங்க. கையிலும் காசு பணம் பழங்கக்கூடும். என்று நீங்க முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. கிருத்திகை, நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தனித்திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு இருக்குங்க. என்று உங்களுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பெறுகின்ற அனுபவம் உங்களுக்கு புதுவிதமாக இருக்க கொடுங்க. செய்யும் செயலில் நிதானம் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். வியாபாரம் இன்று வளர்ச்சியை நோக்கி செல்லுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடும். நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்து போட்டிகளும் குறைந்துவிடக் கொடுங்க. சிந்தித்து சற்று கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நல்ல பலனும் தேடி வரக்கூடுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் இருந்த கெடுபிடிகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பய உணர்வு வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும்.
என்ன ஒன்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்பட வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்க வேக வேகமாக பணிகளை செய்ய வேண்டியிருக்குங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அனுபவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனசுக்குள் ஞானம் நிறைந்து காணப்படக்கூடும். என்று நீங்க தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாகவே இருக்கக்கூடுங்க. ரோகிணி. மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நல்லவர்கள் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய தனி திறமைகளை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முடியாதது என்று எதுவுமில்லை. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கேட்ட இடத்திலும் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. கடந்த கால கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும், பயப்பட வேண்டாம். என்று முடியாதது என்று ஏதும் இல்லை. கண்டிப்பாக உபரி பட வருமானம் வரக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இன்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிடும் நாளாக இருக்கக்கூடும். உங்களின் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இருந்தாலும் நீங்க எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற வளர்ச்சி உண்டாகுங்க. நிலவி பணம் சீராக வசூலாகும். இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுங்கள். உங்கள் பலமும் கண்டிப்பாக உயரும் காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகள் யாவும் கண்டிப்பாக குறையுங்க. குடும்பத்தில் சுபிக்ஷமும் லட்சுமி கடாட்சமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கணவன் மனைவி சற்று அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்குபவருக்கு அரசு வழியில் கடன் உதவிகள் கிடைக்குங்க. இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொண்டால் மென்மேலும் உங்களால வளர்ச்சி அடைய முடியும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கையுடன் இன்று செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதி விட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். கல்விக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. உடைய கூட்டு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. திருவாதிரை. திட்டங்கள் அனைத்தும் பழிக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உணர்ச்சி வசப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி நிச்சயம். புனர்பூசம். இன்று நீங்க தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய சூழல் உங்களுக்கு உருவாக கொடுங்க. நட்பிடம் இன்று அமைதி வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்குங்க. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக வழிநடத்தி வெற்றி வாகை சூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ரசிகர்கள் இன்று உங்களுக்கு மதிநுட்பத்துடன் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்வில் கண்டிப்பாக வசந்தம் பெருக கொடுங்க.
வளமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். ஆர்வமுடன் பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். பண சேமிப்பு உங்களுக்கு உருவாக்க கொடுங்க. நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. விருது விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். சிந்தித்து சற்று கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் இருந்த கெடுபிடிகள் குறைந்து நிம்மதியான நிலை ஏற்படக்கூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பினை பெற முடியுங்க. இன்று உங்களுக்கு நட்பால் நல்லது நடக்கூடும். லாபங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். பெண்களுக்கு இன்று மதிநுட்பத்திறன் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் வெற்றி பெறும் வரை அமைதி காப்பது நல்லது. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள், அது போதும். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக காணப்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தில் நீங்க சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபம் வேண்டாங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஆயில்யம். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பணவரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று உங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பிடம் அமைதி வெளிப்படுத்தினால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். தொழில் உற்பத்தி விற்பனை சுமாராகவே இருக்க கொடுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொடுத்த வாக்கை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைதி விடக்கூடும். முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்படக்கூடும். பெரிய தொகையை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். நண்பர்களும் பக்கபலமாக இருக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றாலும் நல்ல லாபம் அமைய கொடுங்க. பெயரும் புகழும் உயரும் காலகட்டம் என்றே சொல்ல முடியும். இன்று பெண்கள் கூடுமானவரை எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. அற்புதமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று திட்டமிட்டு காரியம் ஈடுபடுங்கள், வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். வேண்டாத குழப்பம் தயவு செய்து வேண்டாம். பொறுமையிருந்தாக இருந்தால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். இன்று நீங்க பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க.
கடற்கார்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சேமிப்பு பணத்தில் கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடும். பூரம் மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. நிதானத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம் கையில் உள்ள காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரத்தில் சராசரி வருமானம் வந்து கொண்டிருக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. பணிகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். கண்டிப்பாக வெற்றி வகை சூடுவீர்கள். கன்னி ராசினியர்கள் இன்று வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பொது நல சிந்தனையுடன் காரில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெரியவர்கள் சொல்கின்ற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். நன்மைகளும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணத்தில் செலவுகள் கொஞ்சம் செய்வீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். என்று உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். அனைவரும் உங்கள் மீது நட்பு கரம் நீட்டுவார்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நிதானமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக குறையும். காதல் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். மன பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மாணவருக்கு இன்று மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று செயல்பாடுகளை வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கடன் தங்கு தடையின்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய கடனும் ஒரு பக்கம் அடைபடக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அஸ்தம் தொழில் முறை பயணங்கள் வெற்றி கொடுக்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திறமையாக இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு மன வருத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. சித்திரை என்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க மற்றவிடம் பழகுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. காசு பணத்தை பொறுமையாக செலவு செய்யுங்கள். வேகம் வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது கூட வேகம் வேண்டாம். பொறுமையுடன் சென்று வர பாருங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று சோகங்கள் ஓரளவு கடந்து சுகங்கள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். பொது நல சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெற கொடுங்க. முக்கிய நபர்களின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. வேண்டாத வேலைகளை ஈடுபடக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். பண வரவும் கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். குடும்பத்தினுடன் சுற்றுலா சென்று வர வாய்ப்புகள் கிடைக்குங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அழிந்து திரிந்து சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். அலைந்து திரிந்து பணிகளை இன்று முடித்து வெற்றி வாகை சூடுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். துலாம் ராசினியர்கள் அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று பெறுவீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். பண வரவுகளில் இருந்த தடைகள் சற்றே விலகி கடன்கள் படிப்படியாக குறையும். திருமண சுபகாரிய முயற்சிகள் அனுகூலமான பலனையே கொடுக்குங்க. இன்று நீங்க நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்கும்.
காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். பெண்கள் இன்று கூடுமானவரை மன அமைதி ஏற்படுத்திக் கொண்டு பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுப்பதே நல்லது. காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு குழப்பமும் செய்ய வேண்டாம். அப்படியே விட்டுவிடுங்கள். கோபங்கள் ஏதும் வேண்டாம் என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. மாணவர்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று வேகமாக பணிகளை நீங்க செய்ய வேண்டியிருக்குங்க. கொஞ்சம் குறைத்துக் கொண்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பொறுத்துக் கொண்டு பொறுமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்க வியாபார வளர்ச்சிக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நன்மையுடன் எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுவாதி. இந்த மன அழுத்தம் கண்டிப்பாக சரியாகுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம். எதையும் புரிந்து கொண்டு பொறுமையுடன் வழிநடத்துங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம். இன்று நீங்க நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்க செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கிடைப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். உயர்வான வாழ்க்கைக்கும் அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். தயவு செய்து நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். என்ற கோரிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பேசுவதில் நிதானம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியை முடிப்பது நல்லது. செலவுக்கு சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்படும். உபாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும், முயற்சி பண்ணுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. புகழும் பாராட்டும் இன்று கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். விரும்பிய பதவி உயர்வுகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நம்பிக்கையுடன் நடைபெற்றால் எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி இருக்கும். கூடுமானவரை இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். பணி சுமை அதிகமாக இருக்கும். என்ன வேலை செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும். அதைவிட என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் பெரிய குழப்பமாக இருக்க கொடுங்க. பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் எதையும் திட்டமிட்டால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும், விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். மன அமைதியுடன் நிற்க பாருங்கள். குழப்பங்கள் துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும், முயற்சி பண்ணுங்கள். தேர்வு முடியும் வரை கல்வியில் மட்டும் கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க பாருங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று உங்களுக்கு நிறைவாக இருக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க கொடுங்க. அனுஷம். என்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாறுபட்ட நிகழ்வு குறித்து கொஞ்சம் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். வண்டியில் செல்லும் பொழுது வேகங்கள் வேண்டாம். வாகனத்தில் பொறுமையாக சென்று வருவதே சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். விரும்பிய பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் புகழ் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். கேட்டை. பண வரவு சீராக இருக்குங்க. அலைச்சல் தரும் பதவியில்
தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கூட தேடி வரக்கூடுங்க. அலைந்து திரிந்துதான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமையுங்க. இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் ஏதும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். தனுசு தனுசு ராசி நேயர்கள், இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதி விடு கொடுங்க. சுயநலம் கருதாமல் செயல்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. அவமதித்து பேசியவர்கள் இந்த அன்பு பாராட்டக்கூடும். நல்ல மனசை எல்லாம் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள குறுக்கீடுகள் விலகி செல்லக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசினியர்கள் தயவு செய்து கோபப்பட வேண்டாங்க. கோபத்தின் காரணமாக தான் பல விஷயங்கள் நீங்க இழந்திருப்பீர்கள். தயவு செய்து கோபத்தை குறைத்துக் கொண்டு செய்யும் பணியில ரொம்ப கவனம் செலுத்துங்கள். செயல்களில் உங்களுக்கு புதிய உத்வேகம் ஏற்பட கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. இருந்தாலும் காசு பணத்தை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்துங்கள். தயவு செய்து கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். அனுகூலமான நல்ல பலன் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் கூட நடைபெறக்கூடும். உற்றார் உறவுகளின் ஆதரவினால் மகிழ்ச்சி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தான் கடுமையாக உழைப்பீர்கள். இன்று பெண்கள் தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இல்லத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் ஜெயிக்குங்க. நம்பிக்கை மட்டும் கொள்ளுங்கள். கூடுமான வரை இல்லத்தில் கலந்து பேசினால் மட்டுமே நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று தயவு செய்து யாரிடமும் வாதிட வேண்டாம். எதையும் தெரியாதது போல் இருந்து கொண்டு கற்றுக்கொள்வதே சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று நீங்க தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் இருக்க கொடுங்க. நேசம் மிக்கவரின் நட்பு வட்டம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. போராட்டம், கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. பல நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. உத்திராடம், கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திடகார்த்தமான மனது கொண்டவராக காணப்படுவீர்கள். நட்பிடம் இன்று நீங்க அமைதி வெளிப்படுத்துவீர்கள். இரவும் பகலுமாக உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். என்ன ஒன்று, இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை, கொஞ்சம் இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகவே இருக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டங்களை இன்று மேற்கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடுங்க. முயற்சிகளும் சாதகமான பலனை கொடுக்கும். இன்று கொடுத்த கடன்கள் தங்கு தடையின்றி வசூலாக கொடுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் எதிர்பார்க்கும் லாபங்கள் கிடைக்கப்பெறும். கூட்டாளிகள் சாதகமாக செயல்படுவதனால் அபிவிருத்தி பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். வெளியூர் வெளிநாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். இன்று பெண்கள் முடிஞ்சவரை எதையும் யோசித்து செய்ய வேண்டும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள்ல மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு நேருங்கள், அது போதும். என்று காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். கோபப்படாமல் இருக்க பாருங்கள். முன்கோபங்கள் துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் முடிஞ்சளவு படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள்.
படிப்பு தவிர வேறு எதிலும் ஆர்வம் செல்லவே கூடாதுங்க. விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் சிறப்பாக இருக்குங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. இன்று கூடுதல் பணி சுமையை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். நல்ல மேன்மை கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. திருவோணம். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்ன ஒன்று தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டால் கொஞ்சம் குழப்பம் இருக்க கொடுங்க. அலைச்சலும் இருக்க கொடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உடைய காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு பண தேவை இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. மனசுக்குள் இனம் புரியாத வருத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு மட்டும் இருந்தால் போதுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நண்பரின் ஆலோசனை நல்வழியை கொடுக்குங்க. தொழில் வியாபார வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எதிர்பார்த்த பண வரவு சீராகவே வரக்கூடும். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அடுத்தவருக்கு தயவு செய்து நீங்க எந்த வகையிலும் நீங்க எதையும் சொல்ல வேண்டாம். யாருடைய பிரச்சனைகளுக்கும் பஞ்சாயத்துகள் பண்ண வேண்டாம். கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். நீங்கள் வாங்கிய கடனையும் எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாக கொடுங்க. அமோகமான பண வரவும் இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள், அது போதும். வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகளையும் உடைத்தெறிவீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன் கோபங்கள் தயவு செய்து வேண்டாம். பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க முடியுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். காதல் கொஞ்சம் விட்டுப்பிடிப்பது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கும், லட்சியம் இருக்கும். நினைத்தது போல் கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியும். என்ன ஒன்று பெற்றவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அவ்வப்போது முன்கோபம் கொஞ்சம் வெளிப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும், பயப்பட வேண்டாம். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடக்கூடும். புரட்டாதி. இன்று உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில முன்னேற எடுக்கக்கூடிய லட்சியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. செயல்களில் வேகம் பிறக்கும். திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மனசுக்குள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நண்பரிடம் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபார வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த பண வரவும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தயவு செய்து பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம். இன்று சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் அடைவீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். சொத்து பத்து சேரக்கூடிய சூழலும் இருக்கும். வீண் பிரச்சனைகளை மட்டும் தயவு செய்து தள்ளிட வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிக்கல்களை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களிலும் கண்டிப்பாக கையெழுத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைய முடியுங்க. தொழிலாளர்களின் ஆதரவும் அமோகமாக இருக்கக்கூடும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். செயலில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று நீங்க கடுமையான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். இன்று பெண்கள் வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இன்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அது மட்டுமில்லை, அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பெண்கள் முடிஞ்சவரை முன்கோபம் பட வேண்டாம். காலையில் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருந்தால் வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் தேடி வர கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று மாலை பொழுது கூட மகிழ்ச்சி கொடுக்கும். காலையில் சுறுசுறுப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க பயப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. இன்று காலை பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியுங்க. என்ன ஒன்று முன்கோபப்படுவீர்கள். தயவு செய்து முன்கோபம் மட்டும் கண்டிப்பாக வேண்டாம். ரேவதி. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.